இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே நல்ல புடவை எடுத்துறேன். எங்க அத்தை கிட்ட நான் போன்ல பேசவா? அத்தை திவ்யா, என்ன பண்ற? அம்மாக்கு காதுல விழ போகுது. யார் பாது? பக்கத்துல ஏதோ பொண்ணு வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்கு. அம்மா, அது இங்க பக்கத்துல வேற ஒருத்தங்க போன் பேசிட்டு இருக்காங்க. சரிம்மா, நல்லா காஸ்ட்லியான புடவை எடுத்துறேன். திவ்யா, என்ன விளையாட்டு இது? ஏன் அத்தை கிட்ட நான் விளையாடாம வேற யார் விளையாடுவா? அம்மா தாயே, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப புடவை பார்க்கலாமா? சரி. அது எப்படி இருக்கு? அது எடுங்க. இதுவா? இந்தாங்க. திரு, இந்த புடவை நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சிஸ்டர், இத தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரெடிமேட் செக்ஷன் போயிட்டு வந்துட்டு சேர்த்து பில் பண்ணிக்கிறேன். சரிங்க சார். சரி திவ்யா, வா, உனக்கு ட்ரெஸ் வாங்கிக்கலாம். எனக்கு எதுக்கு திரு? எதுவும் பேசக்கூடாது, வா போலாம். அக்கா அக்கா, அந்த புடவைய காட்டுங்களேன். இதோ காட்டுறேன். அதை எடுத்து கொடுங்க. இந்தாங்க. பாட்டி, இந்த புடவைய பாருங்களேன். நல்லா இருக்குமா? நீ கட்டினா ஜம்முன்னு அந்த மகாலட்சுமி மாதிரியே இருப்ப. பாட்டி, எனக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி ஒரு கனவு கண்டேன்னு சொன்னேன்ல. ஆமா, அந்த கனவுல நான் இந்த புடவைய தான் கட்டியிருந்தேன். ஐயோ, என்ன சொல்ற லட்சுமி? நிஜமாலுமா? ஆமா பாட்டி, இந்த புடவைய எங்க பார்த்ததுமே எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. எல்லாம் அந்த நல்லூர் அம்மாவோட அருள்தாமா. ஏமா, நாங்க இந்த புடவையும் எடுத்துக்கிறோம். ஐயோ, ஆல்ரெடி இந்த புடவை ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பில்லு கூட போட சொல்லிட்டாங்க. இந்த புடவைலனா என்ன? இந்த கலர்ல வேற புடவை எடுத்து கொடுங்க. இல்ல சார், இதுதான் கடைசி பீஸ், வேற பீஸ் இல்ல. ஏமா, அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். என் பேத்தி முத தடவை ஆசைப்பட்டுட்டா. இவ கல்யாணத்துக்கு எடுக்கிற புடவைமா. இருங்கம்மா, அவங்க மேல ரெடிமேட் செக்ஷன்ல தான் இருக்காங்க. நான் போய் கேட்டு பார்க்கறேன். சரிம்மா. ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு சந்தேகம் வரலனா தான் அதிசயம். என்னன்னு சொல்லு. இல்ல, நியாயமா பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுல தானே முகூர்த்த புடவை எடுத்து தரணும். ஆமா ஆமா, அது எங்களுக்கு தெரியாதா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர முடியாதுங்கிறதுனாலதான் நம்மளையே நல்ல புடவையா பார்த்து எடுத்துக்க சொல்லிருக்காங்க. ஏங்க, எனக்கு அந்த புடவை நல்லா இருக்கும்லங்க. ஏய், கல்யாணம் உனக்கு இல்ல. வேலை அதிகமா இருக்கிறது ஏதாவது பார்த்து எடுத்த உன்னை கொன்னே போடுவேன் பாத்துக்க. எடுத்து கொடுக்கற மகராசம் கொடுத்தாலும் நீங்க விட மாட்டீங்க போல இருக்கே. எனக்கு புடவையே வேண்டாப்பா. இப்ப எதுக்கிட்ட அவகிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற? பேசாம இரு. மா, உனக்கு வேண்டியதை எடு போ. திவ்யா, ஆபீஸ்ல இருந்து மேனேஜர் கால் பண்றாரு. நான் பேசிட்டு வந்துடுறேன், நீங்க போங்க. சரி, வாங்க மேடம். அக்கா, நீங்களா? ஹே மகா. ஆமா, கோவில்ல பின்னாடியே வந்துட்டு இருந்த, அப்புறம் திடீர்னு காணாம போயிட்ட. எங்க போன நீ? அது வந்துக்கா, டைம் ஆயிடுச்சுன்னு பாட்டி கூப்பிட்டாங்க. அதான் நான் கிளம்பிட்டேன். ஓ, அப்படியா? பாத்தியா, நாம மறுபடியும் இன்னைக்கே பாத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு.
மேடம் நான் சொன்னேன்ல கல்யாண பொண்ணு அது இவங்க தான். ஹே நீதான் அந்த கல்யாண பொண்ணா? ம் ஆமா. உனக்கு தான் நாங்க செலக்ட் பண்ண இந்த புடவை பிடிச்சிருக்கா? ம், ஆ, இது அம்மனுக்காக நாங்க எடுத்தது. உனக்கு இது பிடிச்சதுனால இதை நீயே வச்சுக்கோ. ஐயையோ அக்கா, அம்மனுக்கு எடுத்ததுன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படிக்கா? வேண்டாம். இங்க பாரு, உனக்கு பிடிச்சிருக்குல, அம்மனுக்கு நாங்க வேற புடவை எடுத்துக்கிறோம். நீ கல்யாண பொண்ணு, உனக்கு பிடிச்ச புடவையை நீ எடுத்துக்கோ. இது உனக்கு தான். இந்தா ம், வாங்கிக்கோ. தேங்க்ஸ்க்கா. ம். அப்புறம் என்னோட வருங்கால ஹஸ்பண்ட உனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன்னு கோவில்ல சொன்னல, அவர் இங்கதான் இருக்காரு. வா உனக்கு இன்ட்ரோ பண்றேன். ஆ லட்சு, என்னடா? கீழே எல்லாரும் டைம் ஆச்சுன்னு சொல்றாங்க, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா வா. ஓ அக்கா, எல்லாரும் வெயிட் பண்றாங்களா? சரி சரி நீ கீழே போ, நான் அவரை கூட்டிட்டு அங்கேயே வரேன். ஆ சரிக்கா. சரி. மோகனா, பட்டு புடவை வாங்கியாச்சு, நகை நட்டு இருக்கு. லட்சுமி நகை நட்டுக்கு என்ன ஏற்பாடு பண்ண போறீங்க? அதான் மாப்பிள்ளை பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும், நகை நட்டெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாருல்ல அத்தை. நல்ல கதையா இருக்கே. அவங்க வீட்ல சொல்றது அவங்களோட பெருந்தன்மை. அதுக்காக நம்ம வீட்டு பொண்ணு சும்மா வெறுங்கையோட அனுப்ப முடியுமா? இங்க பாரு, அந்த வீடு காடு எல்லாமே இவ அம்மாவால வந்தது. இந்த பாரு மோகனா, லட்சுமிக்கு நல்லபடியா சீர் சனத்தை செஞ்சு அனுப்பணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்படி சொன்னா எப்படி? கிழவி, அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம் சரியா? நகை கடையில எல்லாத்தையும் ஆர்டர் கொடுத்துருக்கு. என்ன கஜேந்திரா, இத நீ என்கிட்ட கூட சொல்லவே இல்ல? நீ லக்ஷ்மி மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு அளவே இல்லாம போச்சு. எனக்கு என்னமோ இது சரியா பாடலப்பா. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியாக்கா? கல்யாணம் அன்னைக்கு அவங்க அம்மா நகை 20 பவுன் சேர்த்து மொத்தம் 50 பவுன் இருக்கும். சும்மா இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு. அது சரி மாமா, அவங்க அம்மா நகை 20 பவுன் இருக்கு. அப்ப இன்னும் நம்ம எவ்வளவு எடுக்கணுங்கிற? டேய், இப்ப என்னத்துக்கு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? இது பாரு, காசு பணத்தோட லட்சுமியோட சந்தோஷம் தான் முக்கியம். சரி மாமா. சரி சரி, எல்லாரும் கிளம்புங்க, போங்க போங்க போங்க. போலாம். ஏண்டா இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? அக்கா, இது என் கல்யாணம், அதோட அவ என் பொண்டாட்டி ஆக போறவ. எதுக்கு கணக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு செய்யறதெல்லாம் நமக்கு தானே வரப்போகுது. அப்படியா? அப்புறம் என்ன, வாங்க. இதையெல்லாம் நான் யோசிக்கவே இல்ல. எங்க யோசிக்கிறீங்க? வண்டி எடு. இங்கதானே இருக்கேன்னு சொன்னா. ஏ திரு, அந்த பொண்ணை காணோம். நம்ம வர்றதுக்குள்ள போயிட்டாங்க போல. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வா, நம்ம போலாம்.